பெரிய மனிதர்களுக்கு பெரிய அழிவை கொடுப்பேன். அதோட அப்படியே இங்கே வந்து கங்கை இல்லம் இந்த பிள்ளைனா பார்க்க உடனே ஞாபகம் பாருது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா முத்தியன்காட்டு இடதுகரை அரசின தமிழ் பாடசாலையில் நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து இங்கே ஒரு மிக பெரிய அளவில் வந்து விளையாட்டு போட்டியானது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட போன்றது. அதுதான் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதை விட ஒரு விளையாட்டுத் துறையிலையும் சரி கல்வித்துறையிலையும் சரி சில சாதனைகளை படைத்த பாடசாலையாக இது காணப்படுகின்றது. அதுக்கு வந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்களோட ஒத்துழைப்புடன் இந்த பாடசாலை இப்போ முதல் திறமையான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கு. இன்றைய தினம் வந்து இந்த காலையில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு போட்டியானது ஒரு சிறந்த முறையில் வந்து இங்கே இடம்பெற காத்துட்டு இன்னும் ஒரு சில நொடிகளில் வந்து இந்த விளையாட்டு போட்டியானது ஆரம்பிக்கப்பட போகிறது. அதைத்தான் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படியே வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பமாகிட்டுது. துணுக்காய் கல்வி நிலையம் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினரும் LOLC முல்லைத்தீவு கிளை முகாமையாளருமாகிய திரு ஜெகதீபன் நாகேஸ்வரன் அவர்களை மங்கள விளக்கேற்றுவதற்காக அழைத்து நிற்கின்றோம். கொடியேற்றும் நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலாவதாக தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு இடம்பெறும். இல்ல கொடிகளை ஏற்றி வைத்த இல்ல பொறுப்பாசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. நடைபெற்று முடிந்த மாகாண ரீதியாக 4 50 மீட்டர் போட்டியில் 2ஆம் இடத்தினையும், ஜூடோ போட்டியில் 2ஆம் இடத்தினையும், தேசிய ரீதியான 4 100 மீட்டர் போட்டியில் பங்காற்றிய சிறிதரன் அவரோடு இணைந்து கொள்கின்ற பேட்டிக் கொள்வதற்காக காத்திருக்கின்றார்கள். மாகாண ரீதியாக நடைபெற்ற 4 50 மீட்டர் நீச்சல் போட்டியிலே பங்கு பெற்றிய வான்சன் அவரோடு இணைந்து கொள்கின்றார். மாகாண ரீதியாக நடைபெற்ற 200 மீட்டர் நீச்சல் போட்டியிலே 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வஜிந்தன் அவர்கள் மற்றும் மாகாண ரீதியாக நடைபெற்ற
நாலுதிர 50 மீட்டர் நீச்சல் போட்டியில் பங்கு பெற்றிய வஜிந்தன் இடமிருந்து மாகாண ரீதியான 4x50 மீட்டர் நீச்சல் போட்டியில் 2ஆம் இடத்திலேயும் தேசிய ரீதியாக நடைபெற்ற 4x400 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்திலே பங்கு பெற்றியவருமாகிய சார்ஜன் இவரோடு இணைந்து கொள்கின்றார். மாகாண ரீதியான உதைபந்தாட்ட அணி வீரரும் விளையாட்டு செயலாளர் அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒலிம்பிக் சுடரானது மாணவர்களால் ஏந்தி வரப்பட்டு இறுதியாக பிரதான சுடர் ஏற்றி வைக்கப்படுகின்றது. தமிழ்கல்வன் பாடசாலையின் மாணவர்களாகிய நாம் விளையாட்டின் மகிமைக்காகவும் எமது பாடசாலையின் கௌரவத்திற்காகவும் விருப்பத்துடனும் சிறந்த போட்டி மனப்பான்மையுடனும் போட்டி விதிகளையும் பிரமாணங்களையும் மதித்து சிறந்த விளையாட்டு வீரனின் ஆன்மார்த்த உணர்வுடன் இவ்விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுகிறோம் என உறுதி கூறுகின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அணி ஆறு வயது பிரிவினருக்கான பணம் கொடுக்குதல், 8 வயது பிரிவினருக்கான வலையை புகுந்து ஓடுதல், 10 வயது பிரிவினர் தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பமாயிட்டது. 3ஆம் இடம்
or கடை தாண்டல் விளையாட்டு 80 மீட்டர் ஓட்ட நிகழ்வு 14 வயது பிரிவிற்கு ஆண்கள் கே ஜெனிதன் தங்கை கே ஓவிலன் தங்கை ஆர் பிரசன்னா ஜாமனை வீரர்களை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்து நிற்கின்றோம். இவர்களுக்கான நேரடி அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றோம். 14 வயது பிரிவு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லங்களெல்லாம் சோடிச்சிருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்கண்டு. இது வந்து ஜமுனை இல்லம். ஜமுனை இல்லம் வந்து மயில் வந்து சோடிச்சிருக்கிறோம் பாருங்க எப்படி ஒரு அழகாக இருக்கண்டு பாருங்க. அதோட அப்படியே இங்கே வந்து கங்கை இல்லம். இந்த பிள்ளைனா பார்க்க உடனே ஞாபகம் பாருது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற சண்டைகள் தான் ஞாபகம் வந்து கொண்டிருக்குது. இப்போ நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க. கங்கை இல்லாமல் அடிச்சு அதில் வந்து சிறுலங்கார கொடியெல்லாம் போட்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இஞ்சார பார்த்தீங்கன்னா இது வந்து காவேரி இல்லம். இது வந்து எனக்கு பார்க்க நிறகுடம் மாதிரி தான் இருக்குது. என்னென்று வடிவாக வந்து எனக்கு தெரியல. அது வந்து ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க. பனி ஒலி எல்லாம் வந்து சோடிச்சிருக்கணும். ஹலோ எல்சி தொடர்ந்து அழைத்து நிற்கின்றோம். 12 வயது பிரிவின் பெண்கள் அறிவிக்கப்பட்ட வீரர்கள் மிக விரைவாக வெற்றி பெறும் வரை எதிர்மாறு இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று குடித்தா தான் சரி. இந்த நிகழ்வாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கான நிகழ்வு. பலூன்கள் கதிரையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. வேகமாக ஓடி வந்து அந்த பலூனை உங்களுடைய எடுத்து சென்று உங்களுடைய ஆரம்ப இடத்திற்கு சென்று அதனை ஊதி உடைத்த பின் போட்டி முடிவிடத்தினை யார் முதலில் சென்றடைகின்றாரோ அவர் வெற்றியாளர். முதலாவது போட்டியாளர் தன்னுடைய இலக்கினை அடைந்து விட்டார். இரண்டாவது போட்டியாளரும் தன்னுடைய இலக்கினை அடைந்து விட்டார். 3 போட்டியாளர்களும் தன்னுடைய இலக்குகளை அடைந்து விட்டார்கள். ஆண்களுக்கான போட்டிகள் விதியபடி தங்களுடைய முடிவிடத்தினை சென்றடைய வேண்டும். அவரோடு பண்டாரவண்ணியன் மகா வித்தியாலய ஆசிரியர் திரு வஜிகரன், மன்னாங்கண்டல் அரசின தமிழ் கல்வன் பாடசாலை ஆசிரியர் கரண் ஆகியோரை வினோத விடை போட்டி நிகழ்வின் நடுவர்களாக கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அழைத்து நிற்கின்றோம். நீர் உண்மையிலே இந்த நீர் மிகவும் அவசியமான ஒன்று. நீரின்றி அமையாது உலகு என்பது ஒரு வரலாறு. நீர் இல்லாது எதுவுமே இயங்காது. என்னை பற்றி சொல்ல போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? நான் தான் உங்கள் நீர். நான் மனித வாழ்வில் மிக முக்கியமான இயற்கை வளம். நான் உங்கள் உடம்பில் 60% உள்ளேன். அது உங்களுக்கு தெரியுமா? எனது குணங்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் சுவையற்றவள். மனம் எதிர்காலத்தில் போதுமான அளவு என்னை பாதுகாக்க முடியும். ஆமாம், நீர் முக்கியமானது என்பதை எங்களுடைய வள்ளுவ பெருந்தகை அவர்கள்
நீரின்றி அமையாது உலகு யாஜார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த இந்த இடதுகரை அரசினர் தமிழ் கலைஞர் பாடசாலைக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? நான் முத்தியங்கட்டு காட்டுக்குள்ள வந்திருக்கேன். என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க? என்னோட கதையை சொல்வதற்கு. எங்க உங்களோட கதையை சொல்லுங்க வா. என்ன பாருங்க, அழகான மரத்துல கடை இருக்க அண்ணாக்கள். அது மட்டுமா, உங்களுக்கு அருமையான காற்றின் அருமையானவர்களையும் தருகிறேன். அப்பயே நீ வெற்றீங்க, வெட்டாதீங்க. சரி, உண்மையில் ஒரு இனிமையான குரல். ஏன்னா இந்த மரத்தை வெட்டுவதால் என்ன நடக்கும் சொல்லுங்க. என்னை மனிதர்கள் வெட்டுவதால் வெப்பம் உண்டாகிறதாம். மழை இல்லாமல் மனிதர்கள் கஷ்டப்படுறார்களாம். கொடிய நோய் உண்டாக ஆக்சிஜன் வாயு குறைகிறதாம். சரி, அடுத்தவரை தாண்டி நீங்கள் யாரம்மா? அழுகுண்டு. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் இந்த தாக்கம் நான் இப்படி நான் சொல்ல வந்தேன். சரி சொல்லுங்க. நான் தான் அணுகுண்டு. என்ன செஞ்சதே மனிதர்கள் தான். நானா மனிதர்களை விட மனிதர்களுக்கு பெரிய அழிவை கொடுப்பேன். நான் முதல்ல படித்த இடம்டா ஜப்பானில் உள்ள கிரோசிமா நாகசாலையில் தான் நான் படித்தேன். நான் இப்போ கூட அதில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல. நான் இன்னும் வசிக்கிற இடம் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இதில் நான் இருக்கிறேன். இன்னும் காலம் போக போக செயற்கை தொழில்நுட்பம் எங்களை ஆளவழிக்கிட்டோம். அப்படி ஆழ்ந்தா நாங்கள் யுத்தத்தில் எங்களுடைய அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது உண்மையில் ஒரு துர்பாக்கியமான விடயம்தான். இந்த வகையிலே இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்ற உலக யுத்தத்தில் அனைத்து நாடுகளும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறோம். அது 20%, அதாவது ஹிரோஷிமா நாகசாகி அடிக்கப்பட்ட குண்டை விட 20 மடங்கு பெரிய பலம் வாய்ந்தது என மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அணுவாயுதம் இல்லாத ஒழிய வேண்டும் என கேறிக்கொண்டால் அடுத்தவரிடம் போ. நீங்கள் யாரம்மா, என்ன சொல்ல வருகிறீர்கள்? மனித பொருளாதார நெருக்கடியின் நவீன காலத்தில் மனிதர்களுடைய பேராசையால் இன்றைய நிலையை மாறுகின்றதையா, வறுமையில் வாடுகின்றேன். இங்கு பார், நான் என்ன அழகாக இங்கு வந்திருக்கின்றேன். சொகுசான வாழ்க்கை எனக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் வறுமைக்கு காரணம் பதுக்குபவர்கள். இங்கு நான் பதுக்கிக் கொண்டிருக்கின்றேன், சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஐயா, என்னுடைய பையில் எதையும் காணவில்லை. காரணம், பதுக்குபவர்கள் பதுக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள், வாழ்பவர்கள் வறுமையில் துடித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஐயா, இன்றைய காலகட்டத்தில் எண்ணெய் மட்டுமில்ல, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு இந்த பதுக்குனர்களை தவிக்கின்றோம். ஏழை எளியவர்களுக்கு என்ன தெரிகின்றது? பதுக்குனர்கள் கட்டுப்படுத்தப்பட்டால் தான் வறுமையாக இருக்கின்ற எங்கள் வாழ்வு சிறக்கும். இங்கு பாருங்கள், என்னுடைய பொதியில் எவ்வளவு இருக்கின்றது. நான் பணக்காரன். ஏழை எளிமையுடன் வாழ்வதை விட பதுக்கி வாழ்கின்றேன். இங்கு பாருங்கள், என்னிடம் எவ்வளவு பொதிகள் இருக்கின்றது. ஆகவே மனிதர்களுடைய பேராசையின் விளைவை பொருளாதார ஐயா, வணக்கம் ஐயா. பயமா இருக்கு, பக்கத்தை கூடாரியோட கொஞ்சம் விட்டு என்ன. எங்க வந்த நீங்கள்? யாரென்று தெரிகிறதா? சாதாரண மனிதன் தான். ஆனா சொல்ல வர விஷயம் முக்கியமான விஷயம். ஏனண்டா இந்த காலத்துல என்ன எடுக்கிறாங்க, அரிசி எடுக்கிறாங்க, எல்லாம் பைக் எடுக்கிறாங்க, முறிக்க கொண்டு திரிறாங்க. ஆனா இப்ப இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் சண்டை. என்ன சண்டை? போர். என்னையோ நடக்குது, யாருக்கு தெரியும்? உண்மையான விஷயம் யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. சண்டை. என்ன செய்யணும் நாங்க? தெரியாத விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாங்களும் அவர் கூறியது போல இந்த மனிதன் எங்களை நம்பி வாழ வேண்டும். எங்களுடைய அதுதான் நமது கைதான் நம்பிக்கையாக உருக்கொண்டது. எனவே 17 புள்ளிகளையும், தந்தை இல்லம் 561 புள்ளிகளையும், காரடி இல்லம் 680 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. 680 புள்ளிகளை பெற்று காவிரி இல்லம் முதலாம் இடத்தினையும், 561 புள்ளிகளை பெற்று தங்கை இல்லம் இரண்டாம் இடத்தினையும்,
517 புள்ளிகளை பெற்று ஜமுனை இல்லம் 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றது. தொடர்ந்து வினோதங்களில் பங்கு பற்றிய போட்டியாளர்களுக்கான பரிசுகளை வழங்கப்பட உள்ளது. 561 புள்ளிகளை பெற்று கங்கை இல்லம் 2ஆம் இடத்தினையும் 517 புள்ளிகளை பெற்று யமுனை இல்லம் 3ஆம் இடத்தினையும் பெற்றுக் கொள்கின்றது. நன்றி உரையினை வழங்குவதற்காக விளையாட்டுத்துறையினுடைய செயலாளர் திருமதி கவின் ஜான்சன் அவர்களை அழைக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொழுதுபாட்டு கொண்டு வருது. விளையாட்டு போட்டியும் ஓரளவுக்கு வந்து முடிவடைகிற கட்டம் வந்துட்டுது. அப்போ நாங்கள் இந்த காணொலியோட முடிச்சு கொள்வோம். பாய் பாய்.